ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகேன் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல். இந்த நாள் பலன்கள் எப்படி இருக்க போகிறது? 24 செப்டம்பர் புரட்டாசி மாதம் 8ஆம் நாள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. இந்த நாள் எப்படி இருக்க போகிறது? எல்லா ராசிக்கும் என்ன மாதிரி சிறப்பான பலன்கள், என்ன மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுன்றத இன்னைய பதிவில் நம்ம பார்ப்போம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பதிவுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இரு கிரகங்கள் சேர்க்கை அப்படின்னு இது வரைக்கும் 24 பதிவுகள் வந்திருக்கு. பதிவை பார்க்காதவங்க பழைய பதிவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 2 கிரகங்கள் சேர்ந்தால் அந்த தசாபுத்தியில் எப்படி பலன்களை பாசிட்டிவான பலன்கள் கிடைக்கும், அதை வச்சு எப்படி மேலே போகலான்றதை நீங்கள் உங்களை சேர்ந்தவர்களுக்கும் உங்களுக்கும் அது உறுதுணையாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பலன்கள் எடுக்க தெரியல, இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு தசை நடக்குது, கேது தசை நடக்குது, செவ்வாய் தசை நடக்குது, புதன் தசை நடக்குது, குரு தசை, ஈவன் சுக்கிர தசையிலே உங்களுக்கு சாதகமற்ற பலன்கள் வந்துட்டு இருந்ததுன்னா, உங்களுக்கு பலன் எடுக்க தெரியலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கான பதில், அதாவது உங்களுக்கு கேள்வி கேட்ட பதில் 24 மணி நேரத்தில் கமெண்ட் பாக்ஸ்லேயே பதிவிடப்படும். அதற்கு நீங்கள் முழுமையான தகவலை போடணும், ஜோதிட தகவலை. அது போட்டால் போதும். இதே தவிர நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும், பலன்கள் எப்படி எடுக்கணும்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு ஜோதிடம் எவ்வளோ வரும்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயே எனக்கு ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் போட தேவையில்ல. மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் செப்பரேட்டாக வாட்ஸ்அப் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடத்தோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் எவ்வளோ தூரத்துக்கு வரும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கப்படும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு புதன் எப்படி இருக்குன்றதை வச்சு தான் உங்களுக்கு ஜோதிடம் வரும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்கள் தகவல் கேட்குறேன். அதை வச்சு தான் உங்களுக்கு உகந்த லாங்குவேஜ், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச லாங்குவேஜ், தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், ஹிந்தியில் இருக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கோ உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக தனியாக சொல்லிக் கொடுக்குறது தான் நம்ம அமர்நாத் ஆஸ்ட்ரோட நோக்கம். நீங்கள் கற்றுக்கிட்டு போகும்போது உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கரெக்டாக எடுக்கிறது வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறது தான், லைவ் ஜாதகத்தை வச்சு சொல்லிக் கொடுக்குறது தான் அமர்நாத் ஆஸ்ட்ரோட நோக்கம். அதனால் நம்ம ஒரு வாரத்தில் ஜோசியர் ஆகலாம், ஒரு மாதத்தில் ஜோசியர் ஆகலாம் சொல்லலை. ப்ராக்டிஸில் தான் வரும். டாக்டரே பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 பேஷண்ட் பார்க்கறதுனாலும் 10,000 பேஷண்ட் பார்த்தா தான் நல்லா பார்ப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு 10,000 ஜாதகத்தை பார்த்தா தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும். நாம் 10,000 ஜாதகத்தை வச்சு சொல்லிக் கொடுப்போம். ஆனால் 30 ஜாதகத்தை ட்ரையலுக்காக உங்களை பார்க்க சொல்லிவிட்டு எப்படி பலன்கள் சொல்கிறீங்க, லைவ் ஜாதகத்தை வச்சு சொல்லிக் கொடுக்குறது தான் நம்ம அமர்நாத் ஆஸ்ட்ரோட நோக்கம். சரிங்களா? சொல்லிக் கொடுக்கறது மட்டுமில்லை, வீட்டுக்கு ஒரு மலம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்கும். அதுதான் நம்ம அமர்நாத் ஆஸ்ட்ரோ நோக்கம். நீங்கள் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் தினப்பலன்கள் எப்படி எடுக்கிறது தெரிஞ்சுக்கணும் தான் தினப்பலன்களே போடுறோம். தினப்பலன்றது பொது பலன்கள் தான். எல்லாருக்கும் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுக்கு என்ன பலன் நடக்குதோ தசாபதியில் அதுதான் நடக்கும். தினப்பலன்கள்ன்றது கொஞ்சம் அதிகமாக நடக்குமா, உங்கள்